நண்பர் அன்பில் மகேஷ் அவர்கள் சென்ற வருடமும் இதே ஆசிரியர் தின நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருந்தார். பல்வேறு கோரிக்கைகளை நீங்க வச்சிருந்தீங்க. சில கோரிக்கைகள்ல பல கோரிக்கைகள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். சில கோரிக்கைகளை நீங்களே மறந்திருந்தாலும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியவர் அந்த கோரிக்கைகளை எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி காட்டுவார். அதற்கு உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த பணிகளை சிறப்பாக செய்வார் என்ற அந்த உறுதிமொழியை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒரு அறிவார்ந்த சமூகத்தை அறிவார்ந்த ஆசிரியரால் தான் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட உங்களுடைய பணி மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் சமூக அநீதிக்கு எதிரான மனப்பான்மையை மாணவர்களுக்கு நீங்க ஏற்படுத்தணும். சோசியல் ஜஸ்டிஸை மாணவர்களுக்கு நீங்க கத்துக் கொடுக்கணும், அறிவுறுத்தணும். அநீதியை எதிர்க்கணும் அப்படிங்கிற உறுதியோட தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழ்நாடு கல்விக் கொள்கையை அவர்கள் வெளியிட்டாங்க. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையை என்னாலும் ஏற்க முடியாது, எங்களுடைய மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்கு எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு சொன்னவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு உங்களுடைய பங்களிப்பால தான் தமிழ்நாடு அரசு கல்விக்காக செயல்படுத்துகின்ற பல்வேறு திட்டங்கள்ல மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு. உதாரணத்திற்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், இப்படி எத்தனையோ திட்டங்களை சொல்லிட்டே போலாம். இந்த எல்லா திட்டத்துடைய வெற்றிக்கு பின்னாடி உங்களுடைய உழைப்பு, ஆசிரியருடைய உழைப்பு நிச்சயம் அதுல அதிக அளவில் இருக்கு. பள்ளி கல்வியை நீங்க சரியா சொல்லிக் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் இன்னைக்கு 75% ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் எஜுகேஷன் படிக்க போறாங்க. இந்த 75% உங்களுடைய அத்தனை பேருடைய உழைப்பாலே விரைவில் 100% மாத்தி காட்ட வேண்டிய